ட்ரம்போட டாரிஃப் அறிவிப்பால கடந்த 2 நாட்கள்ல 7 நிறுவனங்கள் கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. இது உலக அளவில் பெரும் பேசு பொருளா ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது எவை இந்த 7 நிறுவனங்கள் பங்கு சந்தையில இந்த நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த 7 நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஆல்பபெட் $76 பில்லியன் வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்காங்க. அமேசான் $186 பில்லியன் வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்காங்க. ஆப்பிள் $310 பில்லியன், மெட்டா $132 பில்லியன், மைக்ரோசாஃப்ட் $67 பில்லியன், என்விடியா $210 பில்லியன், டெஸ்லா $49 பில்லியனும் மொத்தமா இது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்படுது. மார்க் ஜூக்கர்பெர்க் அவர் மட்டும் ஒரே நாள்ல அவரோட நிறுவனம் $17.9 பில்லியன் சந்திச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் ரூபாயோட மதிப்பு படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாயை இழந்திருக்கார். ஜெஃப் பெசோஸ் கிட்டத்தட்ட $15.9 பில்லியன் இழப்பை சந்திச்சிருக்கார். அதாவது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட 1.3 லட்சம் கோடி. இது டாரிஃப் அறிவிச்ச அந்த ஒரே நாள்ல நடந்த இழப்பாவும் இருக்கு. அதனை தொடர்ந்து நடந்த இந்த 2 நாள், அதாவது வியாழன் வெள்ளி, இந்த 2 நாள்ல மொத்தமா கிட்டத்தட்ட 500 பில்லியன் அளவுக்கு இப்ப சரிஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒருவேளை ராணுவ வார்னாலேயோ இல்ல ஆயில்னாலேயோ வந்த சரிவு அப்படின்னு இல்லைங்க, வெறும் அமெரிக்க அதிபருடைய இந்த வரி விதிப்பால வந்த சரிவு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஆப்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட $310 பில்லியன் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா சுமார் 80% ஆப்பிள் பொருட்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 7% உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி வியட்நாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட 20% ஐபேட்களை உற்பத்தி செய்யுது. இப்ப இந்த நாடுகள் மேல கடுமையான வரி விதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சரிவை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி இப்ப ஆப்பிள் விலை ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட $40 பில்லியன் வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஐபோன் 16 மாடல் நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா $68,339 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்குறோம் இல்லையா. இந்த டாரிஃப் விதிப்புக்கு அப்புறமா இப்ப வரக்கூடிய ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட இந்த ஐபோன் 16 மாடல் மட்டும் $97,676 ரூபாய் வரைக்கும் உயரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இட் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸோட மாடல் கிட்டத்தட்ட 1,36,764 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஆண்டுகளில் இது 1,96,722 ரூபாய் வரைக்கும் உயரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்பிள் போனை விரும்புறவங்க மத்தியில் கவலை இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்த ஆப்பிள் போனுக்கு அதிகமாக வந்துட்டு பணம் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் இது முதலீட்டாளர்களோட மத்தியில் இந்த விலை உயர்வு பெரிய கவலையை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கறது மூன்றாவதா அதிக இழப்பை சந்திச்சிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான் நிறுவனம். அமேசான் நிறுவனம் வந்து சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட பெரிய இறக்குமதியை செய்து அமெரிக்காவுக்கு. இதனால கிட்டத்தட்ட சுமார் $180 பில்லியன் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அமேசான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவிலிருந்து 20% அமேசான் பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுது அப்படிங்கிறதுனால இந்த புது டாரிஃப் நிறுவனங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு $1 மில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இப்ப செமிகண்டக்டர்ஸ் அதுக்கெல்லாம் எந்த வரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிக்கல. ஆனாலும் லேப்டாப், கேமிங் ரிங்ஸ் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் இன்னும் விலக்கு அளிக்கப்படலன்னு சொல்லப்படுது. அதனால்தான் என்விடியா நிறுவனம் $210 பில்லியன் வரைக்கும் இழப்பை சந்திச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பிரபலமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சிப் தயாரிக்கிற என்விடியா தைவான்ல தயாரிக்கப்படுது. தைவானுக்கும் கிட்டத்தட்ட அதிகப்படியான சுங்க வரியை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுவும் மேற்கொண்டு சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 210 பில்லியன் மட்டும் இல்ல, இதையும் தாண்டி இன்னும் சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா சில்லறை நிறுவனங்களும் மூடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில்லறை விற்பனை அப்படிங்கிறது எப்போதையும் வெளிநாட்டை தான் அவங்க சார்ந்திருக்காங்க. பங்களாதேஷ்ல இருந்து டிஷர்ட், சீனாவில இருந்து ஜிப்பர்கள், வியட்நாம்ல இருந்து செயற்கை ஆடைகள் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுது. ஆனா இப்ப இந்த புது டாரிஃப்னால சில்லறை விற்பனையாளர்களையும் இது கடுமையா பாதிச்சிருக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட. அடுத்தபடியா நம்ம நைக் காலனி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட பாதி உற்பத்தியை அவங்க வியட்நாமோட சீனால தான் தயாரிக்கிறாங்க. அதனால இனிமே இந்த ஸ்னீக்கர்களுக்கான விலையும் கிட்டத்தட்ட $30 முதல் $40 வரையும் விலை உயர வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், அதாவது அமெரிக்காவோட உற்பத்தியை மீண்டும் உயிர்ப்பிக்கிற வகையில காருக்கும் அந்த காரோட பாகங்கள்
நிறுவனங்களுக்கும் 25% வரைக்கும் வரி விதிப்பை கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதனால அமெரிக்காவோட ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்டெல்லன்டிஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெல்லன்டிஸோட நிறுவனர் கிட்டத்தட்ட இப்போ இந்த டாரிஃபுக்கு அப்புறமா 900 பேரை வேலையிலிருந்து நீக்கியிருக்காரு. கனடாவிலையும் மெக்சிகோவிலையும் இருக்கக்கூடிய அவங்களோட இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தையும் தற்காலிகமாக ஸ்டாப் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவில் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரியான டாரிஃப்னால பல்வேறு இழப்பை சந்திச்சுட்டு வரதா நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருக்க இந்த நிலையில இதுல விமான நிறுவனங்கள் கூட இப்ப தப்பிக்கல அப்படிங்கிற இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்குங்க. யுனைடெட் ஏர்லைன்ஸ் 16%, டெல்டா ஏர்லைன்ஸ் 11%, ஃப்ரான்டியர் ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இந்த சரிவை சந்திச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி தொடர்ச்சியா அமெரிக்காவிலையும் இந்த மாதிரியான பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவை சந்திச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட சமீபத்திய வீடியோ ஒன்று இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தானா, மருத்துவ நிறுவனங்கள் மேலையும் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கூடிய சீக்கிரம் நடக்கும், ஆனா அது ரொம்ப தூரத்துல இல்ல அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. இது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை தான் நாம இதே நேரம் இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். மருந்து பொருட்கள் மேல ட்ரம்ப் எந்த வரியும் விதிக்கல அப்படின்னு. ஆனா இப்ப இவருடைய இந்த சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் பல்வேறு தரப்பினையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் மருத்துவத்துறையிலையும் இந்த தாக்கம் ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆக மொத்தம் இது இறக்குமதிகள் மீது மட்டும் வரி இல்லைங்க, மொத்தமாகவே நவீன பொருளாதாரம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நிலை தொடர்ந்து மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ட்ரம்போட இந்த வரி விதிப்பு அமெரிக்க பங்குச்சந்தையும் கடுமையாக பாதிச்சிருக்கிறதுனால சர்வதேச அளவில் சீனாவோட கைதான் ஓங்கி இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால இப்ப ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை மறு ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு கருத்தும் எழ ஆரம்பிச்சிருக்கு.